சமையல் தெரியாமல் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ கணவர் ரொம்ப ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு நல்லா இல்லை எதுவுமே திட்ட மாட்டாங்க. அப்படிங்கும்போது குழந்தைங்க பிறந்தாச்சு, எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. 2 நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை நான் பத்திரமா எடுத்துகிட்டு வந்து என்னோட கையிலே இருந்துச்சு. சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சான்ஸே இல்லை. அம்மாடி உனக்கு என்ன உதவி வேணும் கேளு, நான் செய்வேன். நாங்கள் விவசாயம் செய்யறதோட சரி, ஆனால் நீ அதை மதிப்பு கூட்டி விற்கிற, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் கொண்டாந்து தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கொண்டாந்து தருவாங்க. அப்படி ஒரு பொருளாகவும் கொடுப்பாங்க. அவங்களே செஞ்சாங்க, கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்க விதை திருவிழா நடந்தாலும் எங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. வாங்க வந்து ஸ்டால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நம்மளையும் பேச விடுவாங்க. அருமை அருமை. அதாவது உங்களுடைய தேடல் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விதை திருவிழால வந்துட்டு உங்களோட தேடலுக்கான விடை கிடைச்சிருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. விவசாயிகளும் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப அவங்க கிட்ட இருந்துதான் இன்னமுமே உங்களோட மதிப்பு கூட்டு பொருளுக்கான விலை பொருட்களை வாங்கிக்கிறீங்க. இப்போ சிறுதானியத்துல மட்டும் நீங்க எத்தனை மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்றீங்க? அதுக்கு கணக்கே கிடையாது, நம்ம பண்ணிட்டே போகலாம். நம்ம மார்க்கெட்டிங் தான் மெயினா பார்க்கணும். நல்ல பொருள் பண்ணோம்னா தானாவே தேடி போடுவாங்க. எவ்வளவு பொருள் இருக்கும்? ஒரு அப்பா செல்வத்தை பத்தி சொல்லுங்களேன். அம்மா பேரு தங்கம், அப்பா பேர் ராஜசேகரன், கணவர் வந்து ரவிச்சந்திரன். அவங்க காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. சந்தோஷம். பொண்ணு வந்து பிரியதர்ஷினி, எம்எஸ்சி எம்பிஏ முடிச்சுட்டு வேலையில இருக்காங்க. எம்எஸ்சி பண்ணும்போது கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலை கிடைச்சிருக்கு. அருமை அருமை. பையன் எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன். யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. மக்களுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு, இந்த தரத்தை அப்படியே வச்சுக்கிறதுக்கு தயார் பண்ற யுக்தியா நீங்க என்ன கடைபிடிக்கிறீங்க? ஃபுல் டெடிகேஷன் மட்டும்தான். என் குழந்தைதான் கஸ்டமருக்கு நான் வாங்கினாக்கா ஒரு பொருள் வாங்குறது என்னென்ன யோசிப்பேன். இருந்தாலும் எதுவும் என்ஜாய் பண்ணி தான் பண்றோம். வெளியில எதுவும் போய் வெளியிலன்னா இல்லம்மா, நான் போனதில்லை. எனக்காக நாங்க எங்க விட ஒரு ராக்கி ஒரு குட்டி பையன் நாய்க்குட்டி வளர்க்குற மாதிரி அவன் தான் உலகம். கிச்சனை சொல்லலாம் மெயினா. கிச்சனை குழந்தைங்க ராக்கி, இது மட்டும்தான் என்னோட நல்ல ஒரு மொமெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம். இந்த வேலையில நிறைய வேலை பளு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம சிறுதானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை சுத்தம் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் அதுக்கான பொருளை தயார் பண்றதுக்கு நல்ல ஒரு ஹைஜீனிக்கா பண்றதுல ஈடுபட்டிருக்கீங்களா? உங்களுக்கு துணையா எத்தனை பேர் இருக்காங்க? எப்படி? இது வரைக்குமே நான் தான் சமாளிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அடுத்தது ப்ராடக்ட் நிறைய போகும்போது வேலையாட்கள் அப்படிங்கிறது யாராவது போட்டா அவங்க எப்படி செய்வாங்களோன்ற அந்த ஒரு பயம் இருக்குது. ரெண்டாவது வீடும் கம்பெனி ஒன்னா வச்சிருக்க கூடாது. நம்ம வந்து தனியா தான் இது பண்ணணும். அதுக்கு உண்டான வேலையும் நடந்துட்டு இருக்குங்க. இப்ப தனியா ஃபேக்டரி போடணும், அப்ப வந்து வேலையாட்கள் போட்டுக்கலாம். அது நான் கரெக்டா சொல்லி வீட்டுல கணவர் நாங்க குழந்தைங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓ சரி சரி. இன்னமுமே உங்க குழந்தைங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கிங்ல இருந்து பார்சல் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இப்போ வெளியில போயிட்டு நீங்க விற்பனை பண்ணுவதுண்டா இல்ல கஸ்டமர்ஸ் உங்களுக்கு போன் பண்ணி பொருட்களை வாங்குற அளவுக்கு எப்படி மேம்? எல்லா விதத்துலயும் உண்டுங்க மேம். போன் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க, கூகுள்ல பாத்துட்டு கேட்டேன் அப்படின்பாங்க. மோரோவர் வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரோம். அரியலூர்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ஆர்கானிக் ஷாப்பு, அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடை, காதி, இந்த இடத்துல கொடுத்துருக்கேங்க. சரிங்க சரிங்க மேம், ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த தருணத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்னா நீங்க எதை சொல்லுவீங்க? கனவு எல்லாம் பழித்தது கண் முன்னே கிரீடம் படத்துல வரும். பங்கேற்ற நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசுவோம். மேம் இப்போ அடுத்து உங்களோட பள்ளி பருவத்துக்கு வருவோம். மேம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேங்க மேம். எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்க. உங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்தது? நன்றாக படிக்கக்கூடிய மாணவியா, தனி திறமைகளை வெளிக்காட்டக்கூடியவரா, இல்ல சேட்டை செய்பவரா? எப்படி? சேட்டை பண்ற பொண்ணுதான், படிக்கலாம் மாட்டேங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். வந்து ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டேன். ஆவரேஜ் தமிழ் மீடியத்துல தான் படிக்க வச்சாங்க. கும்பகோணத்துக்கு அடுத்து திருநாகேஸ்வரம் தான் நான் பிறந்தது. கும்பகோணம் உமன்ஸ் காலேஜ்ல தான் படிச்சேன். யூஜி பிஜி ரெண்டுமே அங்கதான் பண்ணேன். அப்போ ஸ்கூல் மேம் அங்க திருநாகேஸ்வரத்துல இருக்கிற ஸ்கூல்ல 10th வரைக்குமே படிச்சேங்க மேம். பிஎட் மட்டும் லேடி வில்லிங்டன்ல சென்னையில படிச்சேன். ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. அந்த டான்ஸ் பாட்டு அதெல்லாம் அது கிராமத்துல இருந்து வளர்ந்ததுனால நாங்க எங்க காலத்துல அது எங்களை படிக்க வச்சதே பெருசு. நானும் அக்கா மட்டும் தான் படிச்சிருந்தோம். நான் ரொம்ப படிச்சது நான் மட்டும்தான். அதனால இது பெரிய விஷயம். சரிங்க சரிங்க. இது நான் அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்பா வந்து டைம் நிறைய முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. சேவிங்ஸ் நிறைய அப்பா எப்படின்னு சொல்லி கொடுக்கல, நடைமுறையில வாழ்ந்து காமிச்சாங்க. அம்மா வந்து புக்கு நிறைய படிப்பாங்க, கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க மூலியமா தான் எனக்கு புக் ரீடிங் நிறைய படிப்பேன். அம்மா தான் படிக்க பழக்கப்படுத்தினது. நாய்க்குட்டி அந்த மாதிரி அனிமல்ஸ் அம்மா ரொம்ப அன்பா இருப்பாங்க. அந்த பழக்கம் எங்க கிட்டையும் தொடருது, எங்க குழந்தைங்க கிட்டையும் தொடருது. புக்கு படிக்கிறது அம்மா தான் காரணம். அது வெளி உலகத்தை இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போவோம், நம்மள நல்ல பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கோம். அதுக்கு அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன். ஒரு
மன அமைதி வேணும்னாலும் நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சா போதும், நமக்கு அதுக்கு வந்து ஒரு இது தீர்வு கிடைக்கும். ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க சுயசக்தி அவார்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன், பட் எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கறதும் சொன்னீங்க. அந்த அவார்டுக்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறது அப்போ நீங்க அந்த புத்தகம் படிப்பதிலிருந்து தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் மேம், அது ஹிந்து பேப்பர்ல ஒரு ஆட் வந்திருந்தேங்க மேம். சுயசக்தியோட ஃபர்ஸ்ட் டைமா அவங்க போட்டிருந்தாங்க. நேச்சுரல்ஸ் வீணா அந்த மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டிருந்தாங்க. அதுல வந்து சரி நம்மளும் போடுவோம்னு சொல்லிட்டு போட்டு 2 ரவுண்டு நான் செலக்ட் ஆயிட்டேங்க மேம். ஃபைனல் இன்ஜினியர்ல தான் நாங்க ரிசல்ட் சொல்லுவோம்னு சொன்னாங்க. சரி எப்படி இருந்தா நம்ம செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அது வந்து கிடைக்கல. அது கிடைக்காது நல்லது, கிடைச்சதுன்னா நான் அப்படிதான் நின்றுப்பேன். கிடைக்கல அப்படின்றதுனால ஏன்ற கேள்வி வந்து என் பையன் வந்து இல்லமா அவார்டு பின்னாடி மறைச்சு வச்சிருக்கீங்க, காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னான். எனக்கு அது ரொம்ப கஷ்டம் போச்சு. ஐயோ பிள்ளைங்களை ஏமாத்திட்டோமோ, அப்ப நான் எங்க தப்பு பண்ணேன்? எப்ப குழந்தைங்க தப்பு பண்ணா அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்ம எங்க தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியலைஸ் பண்ணோம்னாலே அவங்க பசங்க நல்ல குழந்தைங்களா வளருவாங்க. அருமை அருமை. அதாவது அம்மா கிட்ட இருந்து புத்தக வாசிப்பை வந்து நீங்க கத்திருக்கிறீங்க, சேமிக்கிற பழக்கத்தை அப்பா கிட்ட இருந்து கத்திருக்கிறீங்க. புத்தகம் வாசிக்கிறது இன்னும் தொடர்கிறதா? இப்ப கொஞ்சம் டைம் இல்லைங்க மேம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட படிச்சுட்டு இருந்தேன். நிறைய கி ராஜநாராயணன்ல இருந்து பட்டுக்கோட்டை பிரபாகர்ல இருந்து நிறைய ஆத்தர் பிடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மருதன் பிடிச்சிருக்கு, எஸ் ராமகிருஷ்ணன் பிடிச்சிருக்குது. இப்ப கொஞ்சம் யூடியூப் வந்ததுனால கொஞ்சம் டைமும் எனக்கு பத்தலைங்க மேம். சரி மேம், இப்போ நீங்க ஆரம்ப காலகட்டத்துல சொன்னீங்க எனக்கு திருமணம் ஆகுன்ற பொழுது எனக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியாது, சமைக்க தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம குழந்தைங்களுக்காகவும் கணவருக்காகவும் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னீங்க. அந்த சமயத்துல கணவர் வந்து உங்களுக்கு எப்படி உறுதுணையா இருந்து உங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போனாங்க? எதுவுமே சொன்னது இல்லைங்க, திட்டவே மாட்டாங்க, சொல்லிதான் கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் இவங்க கணவர் பாத்தீங்கன்னா சரி சொன்னதெல்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்லல. 2 குழந்தைகளை பிறந்துருச்சு, அப்பயும் ஒண்ணு சொன்னது இல்ல. அப்புறம் எனக்கே மனசு ஒரு தரந்துருச்சு, என்ன அம்மா சரி தம்பி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நல்லாவே நம்ம சாப்பாடு அப்படின்னு. அப்புறம் அம்மா தான் எல்லாமே செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஐயோ ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் திருந்த ஆரம்பிச்சேன். திரும்பி சரி நம்ம நல்லா சமைக்கணும், குழந்தைங்களும் வந்துட்டாங்க அவங்களுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு ஒண்ணா தேடி பண்ணும்போதுதான் அப்ப என் அம்மா கூட வேலை செஞ்சதுல ஞாபகம் வந்துச்சுமா. அம்மையில அரைக்கிறது, கொடைக்கல்ல அரைக்கிறது, குட்டி குட்டியா வேலை செய்யறது, அந்த வேலை ஞாபகம் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நான் இப்ப செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால கணவர் ஒரு காரணம், மெயின் காரணம். சமையல் கலைய படிப்படியா தான் வந்து கத்துருக்கிறீங்க. அவமானப்பட்டு அந்த மாதிரி வரும்போது சரி நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிகிரேட் ஆயிடும். அதே நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நம்மள சொல்லிட்டாங்கல்ல, நம்ம அவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு பிளஸ் தான் அது. நம்ம மனசும் ஃப்ரீ ஆயிடும். அதனால அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு என் குழந்தைங்களுக்கு யார் சொல்லி தருவா அப்படின்னு நினைச்சு யோசிச்சதுதான். அது ரொம்ப ஒரு நாள் இல்ல, பல நாள் தூக்கம் வராம இருக்கும். அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ண போறோம், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்தது. எடுத்த உடனே வரல, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டேன். எந்த ஒரு திட்டுமே நீங்க வாங்கல உங்க கணவர்கிட்ட? கண்டிப்பா வாங்கல. இருந்தா நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன், அப்படியேதான் இருந்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைக்க நீங்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா. உங்க கணவருக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பாட்டை வந்து டெடிகேட் பண்ணுவீங்க? மறுமலர்ச்சி படத்துல நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, நான் தான் நன்றி சொல்ல. எல்லா வேலையுமே ஒரு கலைதான். அதுவும் அந்த சமையல் நுணுக்கங்கள் அப்படிங்கிறது அது ஒரு பக்குவம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது வந்து நல்ல ஒரு ருசியாக வந்து இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்த நீங்க இப்போ பல பொருட்களை நீங்க தயார் பண்ணி நீங்க விற்பனை செய்றீங்க அப்படின்னா இந்த பொருளுக்கு இது இப்படிதான் தயார் பண்ணா நல்லதா இருக்கும், ஒரு சுவை கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி அதை வந்து இன்னும் நீங்க ஷைன் பண்ணிக்கிட்டீங்க? ஒரு பொருள் பண்றேன் அப்படின்னா ரொம்ப யோசிச்சு டைம் எடுத்துட்டு அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தங்க கேட்டாங்கன்னா எனக்கு அதை பத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்றும் புக்கு படிக்கலாம், அல்லது அது சம்பந்தமா நம்ம தேட ஆரம்பிச்சோம், ஏதோ ஒன்று நம்ம தேடுறோமோ அது நம்மள தேட ஆரம்பிக்கும் அப்படின்பாங்க. அது மாதிரி அந்த தேடல் இருக்கும். அல்லது அது சம்பந்தப்பட்ட அனுபவம் மிக்கவங்களை வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து என்னோட லக் வந்து வயசானவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா கிடைப்பாங்க. இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு லக் அப்படி அமைஞ்சது. நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துதாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு வந்து என்ன பழக்கம்
பழக்கம்னாக்கா எனக்கு எங்க அம்மாவோட பக்குவம் அப்படியே வரணும், அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அவங்க சொன்னாலுமே இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கைப்பக்குவம் மனம் இருக்கும். அதனால எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு நான் சாப்பிட்டது அந்த உள்ளுணர்வு எனக்கு சொல்லும். அந்த ஸ்மெல்லு, அந்த சாப்பிட்ட டேஸ்ட், அது எனக்கு தோணிட்டே இருக்கும், இப்படி இல்லை இது இப்படி இல்லை, அது வர்ற வரைக்கும் விட மாட்டேன். என் கணவர்கிட்ட அல்லது குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கொடுக்கும்போது இல்லப்பா இது இப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து கரெக்ட் பண்ணி அப்படி வந்ததுதான். அருமை அருமை மேம். யாராவது ஒருத்தங்க நமக்கு வந்துட்டு இப்படி இல்லைன்னு ஒண்ணு சொல்லும் போதுதான் நம்மள நாம திருத்திக்க முடியும் நம்மளோட தவறுகளை, இல்லைங்களா? சரிங்க மேம். இப்போ நீங்க என்னென்ன பொருள் எல்லாம் நீங்க மதிப்பு கூட்டி விற்கிறீங்க அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ வந்து 30+ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க மேம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை நலங்கு மாவு தான். நலங்கு மாவு அது உடம்புக்கு போட்டுக்கிறது. அதுல 30 பொருள் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை தான். அது மாதிரி பூசு மஞ்சளுக்கு வந்து என் பொண்ணுக்காக அது ஆரம்பிச்சது. முடி நிறைய இருக்கும், ஹேர் இந்த அன்வான்ட் ஹேர் நிறைய இருக்கும். அந்த கோரைக்கிழங்கு, வசம்பு, கசகசா, குப்பை மீனி இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம மஞ்சள் தயார் பண்ணும்போது அந்த முடி ஆட்டோமேட்டிக்கா கொட்டிடும். ஒரே நாள் இல்லை, நம்ம ரெகுலரா பயன்படுத்தும் போது குப்பை மீனில ஒரு காரத்தன்மை இருக்கும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது பொண்ணுக்காக ஆரம்பிச்சு இப்ப எல்லா பெண்ணுங்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சிறுதானியத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப சத்து மாவு பண்றாங்க. சத்து மாவுனாக்கா அதுல நம்ம சத்து மாவு உருண்டை, கேழ்வரகு உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, அதுல நம்ம வெள்ளம் தான் போட்டு வருது. அது இயற்கையான முறையில அந்த வெள்ளம் செய்யறாங்க பாருங்க, அவங்க கிட்ட ஆர்கானிக் முறையில் செய்யற விவசாயிகிட்ட தான் நம்ம வாங்கிக்கிறோம். அது மாதிரி செஞ்சுக்கலாங்க மேம். அதுக்கப்புறம் மூங்கில் அரிசியில ஹெல்த் மிக்ஸ் பண்றோம். மூங்கில் அரிசி வித்து கவுனி அரிசி ரெண்டும் சேர்ந்து பண்றோம். அதுக்கப்புறம் உளுத்தங்களி பண்றேன். அதுல வந்து பூங்காரி அரிசி, சாமை அரிசி சேர்த்துதான் பண்றேன். பூங்காரி அரிசி வந்து பால் ஊற்று தாய்மார்களுக்கு பால் நிறைய சுரக்கும், கர்ப்பப்பைக்கு நல்லது. அதனால அது வளர்ற குழந்தைங்களுக்கு அந்த உளுத்தங்களி கண்டிப்பா கொடுக்கணும். அவங்களுக்கு அது கொடுக்கும்போது பூங்காரி அரிசி, சாமை அரிசி சேர்ந்து கொடுக்கும். அது முளை கட்டி தான் பண்றது அந்த உளுந்துமே. சூப்பர் சூப்பர் மேம். நிறைய பொருட்கள் நீங்க தயார் பண்ணிட்டு வரீங்க. ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும்னு என ஒரு எதிர்பார்ப்போட இருந்த விருது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்ககிட்ட இருந்தது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு விருதுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்ததா? வாங்கி இருக்கிறீர்களா? நிறைய வாங்கியிருக்கிறேன். அது ஒண்ணுதான் கிடைக்கல, மற்றபடி வந்து விஷன் 2020 அவார்டு வாங்கியிருக்கேங்க மேம். அது வந்து அப்துல் கலாம் அவங்க அந்த குரூப்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு பர்டிகுலரா வந்து சிறுதானியத்துக்கு ஹெல்த் மிக்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேவிகேல சோழமா தேவியில இருக்குங்க மேம். மிஸ்டர் அழகண்ணன் சார், சோபனா மேம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சு மகளிர் தினத்தன்னைக்கு பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அவார்டு கொடுத்தாங்க. அது வந்து ஹெல்த் மிக்ஸுக்கு. அதுக்கப்புறம் பேப்பர்லயும் வந்தது பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அவார்டு. அதுக்கும் சிறந்த பெண் தொழில் முனைவர் அது கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து 555 பெண் தொழில் முனைவர் வந்து கண்டினியூஸா பேசணும். அது வந்து கின்னஸ் ரெக்கார்டை விட ஏசியா ரொம்ப நல்லா பெருமைப்படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட் இயர் வந்து இங்க கலைஞர் அறிவாலயத்துல கூப்பிட்டு அங்க வந்து எங்களுக்கு சர்டிபிகேட் வித் ஷீல்டும் கொடுத்தாங்க. நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டால் வித் மேயர்லாம் கூட வந்திருந்தாங்க. அதுக்கு தளம்னு சொல்லிட்டு அவங்க நடத்திருந்தாங்க. இப்ப அவங்க இந்த மென்டாராவும் இருக்காங்க, நல்லா அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போறாங்க. இப்ப லாஸ்ட் மந்த் வந்து பெண்கள் மலர்ல பேட்டி எடுத்திருந்தாங்க. திறமையும் நேரம் தான் முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருந்தது. சர்டிபிகேட் நிறைய வாங்கியிருக்காங்க. அருமை அருமை. அதாவது ஒரு முறை தவற விட்ட விருதை பல முறை வாங்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நீங்க உருவாக்கி வாய்ப்புகளை நல்ல முறையில பயன்படுத்திருக்கீங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் திறமையோட தான் இருக்காங்க. பட் அவங்களால சில நேரங்கள்ல அவங்களோட திறமையை வந்து பயன்படுத்திக்க முடியாம ஒரு தயக்க நிலை அப்படிங்கறது இன்னுமே அவங்க மனசுக்குள்ள வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவா இருக்கும்? பெண்ணுக்கு வந்து இயல்பாவே இந்த சக்தியோட அவதாரம் தான். வீட்டுல சும்மா இருக்கக்கூடாதுங்க. நம்ம அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நிறைய ஷைன் பண்றோம். கணவர் இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம திறமையை கண்டிப்பா நம்ம அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கணும். நம்ம திறமை, நம்ம ஸ்கில்ஸ் மட்டும் கடைசியா இருந்து காப்பாற்றணும். எனக்கு இண்டிவிஜுவாலிட்டி வேணும். நான் என்னத்த இந்த பூமிக்கு விட்டுட்டு போறேன், என்ன வந்து என் குழந்தைங்க ரோல் மாடலா எடுத்துக்கணும். அம்மா அப்படின்னா ஒரு கட்டத்துல இன்னும் வர காலகட்டங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யும். அதுல இருந்து நம்ம போராடி வரதுக்கு என் அம்மா எப்படி வந்தாங்கன்னா எங்க அம்மா தான் உதாரணமா எடுத்துக்குவேன். ஒவ்வொரு பெண்ணுமே கணவர்கிட்ட இருந்து வர சம்பளத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்காம அவங்க சம்பளம் அப்படியே இருக்கட்டும். நீங்க உழைக்கிறதுல இருந்து ஒரு 5 ரூபாய் கிடைச்சாலும் அது சேவிங்ஸ் தான். நமக்கு என்ன அருமனே எனக்கு தெரியாது. ஆரம்பிக்கிறது என்கிட்ட பணம் கிடையாது. 150 ரூபாயில தான் ஆரம்பிச்சேன். 30+ இப்ப என்னால 100 கூட என்னால பண்ண முடியும். இயற்கை சார்ந்து தான் இருக்கணும். எந்த பெண் ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கணும், பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் அறம் சார்ந்து இருக்கணும், நம்ம இயற்கை சார்ந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து நேர்மையா அஃபோர்டபுளான விலையில இருக்கணும். எடுத்தோடனே நான் வந்து பெருசா ஒரு பெரிய ஆபீஸ் போட்டு தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. சின்னதா ஆரம்பிச்சு நான் 100 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறேன், அல்லது ஒரு 10,000ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதுல இருந்து ஆரம்பிச்சு வந்து காட்டணுமே தவிர்த்து நேர்மையா நல்ல பொருள் நல்ல தரமானதா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்டிப்பா
வரலாம். லேட் ஆகும், ஆனா கண்டிப்பா வருவோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நிச்சயமா தயக்கமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ஒரு இதாதான் இருக்கும். அதுவும் நீங்க முக்கியமா குறிப்பிட்டு சொன்னீங்க, நாம வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்போ எம்எஸ்சி பிஎட் முடிச்சதா சொன்னீங்க. அந்த சமயத்துல ஏதாவது ஒரு இலக்கு அப்படிங்கன்னு நமக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு இலக்கா உங்களுக்கு என்னவா இருந்தது? நான் வந்து டீச்சர் ஆகணும் சார், வேலைக்கு போகணும், படிச்சு முடிச்சிட்டு. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க, அம்மா அப்பாவுக்கு நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். அது நிறைவேறல. அது வேலைக்கு போகல அப்படின்றது வந்து மனசை உறுத்திட்டு தான் இருந்துச்சு. இப்ப நீங்க படிப்படியா முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு இடையில நம்ம படிச்சமே, நம்ம அந்த வேலைக்கே போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு என்னைக்காவது வந்திருக்குங்களா? வரல. ஏன்னா அங்கேயும் நான் செல்லம் தான். அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணாலும் ஒண்ணு சொன்னது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் என் கணவரும் என்ன ஒண்ணு சொன்னது கிடையாது. அதுக்குள்ள தேவை எனக்கு வரல. சரி வேலைக்கு போகணும் அப்படின்னு. ரெண்டாவது ஏனோ தெரியல, எனக்கு பிசினஸ் தான் திரும்ப திரும்ப மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதுக்கு கிரிஜா ரேகன் அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணேன். அதை நான் இங்க பதிவு பண்ணிடுறேங்க மேம். இப்போ லேடி ஸ்பெஷல் புக் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் அவங்களாலதான் நான் இந்த ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனர் என்ற ரோலுக்கு நான் வந்ததே. அந்த 150 ரூபாயிலிருந்து நலன்மா ஃபர்ஸ்ட் குழந்தை ஆரம்பிச்சது. அதுல இப்ப 30+40+ வந்துருச்சு. இந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது கூட மனசு ஃபுல்லா பயத்தை தான் உள்ளுக்குள்ள வச்சிருந்திருக்கீங்க. இருக்கணும் மேம். எந்த ஒரு பிசினஸ் உமனுக்குமே யாரா இருந்தாலும் ஜென்மம் என்னோ யாரா இருந்தாலும் சரி ஒரு பயம் இருக்கணும். அது ஆரோக்கியமான பயம். நம்ம பொருள் பண்றோம், அது நல்லபடியா போய் சேரணும். அது அவங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸோ மத்த எந்த ஒரு ரிமார்க் வந்துடக்கூடாது. அந்த பயம் நல்ல விதமா நம்ம கொண்டு போகணும். இந்த ஒரு பயபக்தியோட நீங்க செஞ்சு உங்களை நீங்க நல்ல ஒரு அடையாளப்படுத்தி இருக்கீங்க உங்க மாவட்டத்துக்கு. கண்டிப்பா. மாவட்ட தொழில் மையத்துல இருந்தும் மேம் ஜிஎம் எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் மிஷினரிஸ் இப்ப வாங்கியிருக்காங்க மேம். பிஎம்எஃப் அந்த ஸ்கீம்ல வாங்கியிருக்கேன் மேம். சந்தோஷம் சந்தோஷம். எதிர்கால திட்டமா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? எதிர்காலத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். அது நல்லா பண்ணணும், அதுல வேல்யூ ஆட் பண்ணணும். இந்த மாதிரி மில்லட்ஸ்ல நிறைய பண்ணணும். அது நிறைய ஆசை இருக்குங்க மேம். உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ மேம். குட்டி குடும்பம், அந்த குட்டி குடும்பத்துக்குள்ள நிறைய விஷயத்த உள்ள நுழைச்சி இப்போ உங்க குடும்பத்தையே நீங்க வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நிச்சயமா நம்ம மேல வர்றதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை நாம அவ்வப்போது நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறுவது எப்பயுமே அதை மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம் மேம். உங்களோட அனுபவம் மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா தான் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை பயணம் இருக்கு. இன்னும் நல்லா ஜொலிக்கணும் மேம். தேங்க்யூ மேம். நிறைய பேர் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு கூட நினைக்கலாம். உங்களோட அலைபேசி எண் சொல்லுங்க மேம். 75 98 23 81 42. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நன்றி சொல்வது, செய்யும் தொழிலில் முழு அர்ப்பணிப்பு, பயம், பக்தி இவையே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அடித்தளங்களாக எனக்குள் இருக்கின்றன என்று இதுவரை நமது நிலையத்தை ஜொலிக்க செய்த நட்சத்திரம் அரியலூர் ஆர். உதயபாரதி அவர்கள். பெண்மையை போற்றுவோம், சரித்திரம் படைக்க செய்திடுவோம்.